தொலைந்தாரா தொலைத்து கொண்டாரா மறைந்தாரா மறைக்கப்பட்டிருக்கிறாரா கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை இது மறைக்கப்பட்ட தடங்கள் மறைக்கப்பட்ட தடங்கள் ஏழு பிள்ளைகளில் மூத்தவராக இருந்த 17 வயதான லியாங் xiaomeiயின் கதை இது. உயர்நிலை 3இல் படித்து கொண்டிருந்த மாணவி. ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒழுக்கமான அமைதியான மாணவியாகவே அறியப்பட்டவர். வீட்டிலும் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனால் xiaomei ஒரு முன்மாதிரியான மகள், சகோதரி, மாணவி, தோழி. வழக்கம் போல் வீடு திரும்ப வேண்டிய xiaomei ஒரு நாள் வீடு திரும்பவில்லை. ஹலோ ஃபனியா, ஆண்டி பேசுகிறேன். xiaomiயை பார்த்தியா? இல்லையே ஆண்டி, அவ எங்க வீட்டுக்கு வரல. ஸ்கூல் முடிஞ்சு அவளை பார்க்கலையா? இல்ல ஆண்டி, கடைசியா அவளை ஸ்கூல்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பார்க்கல. 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்களா? இல்ல ஆண்டி, அவ ஸ்கூல் பஸ்ல கிளம்பிட்டா. எனக்கு வேற வேலை இருந்துச்சு, ஸோ நான் ஸ்கூல் பஸ் எடுக்கல. அப்படியா? நிஜமா? ஆமா ஆண்டி, அதான் நடந்துச்சு. ஏன், என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஓகே, அப்படி உனக்கு கால் பண்ணா இல்லை வீட்டு பக்கம் வந்தா எனக்கு சொல்றியா? கண்டிப்பா ஆண்டி, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. xiaomiயை ஸ்கூல் முடிஞ்சு பார்த்தியா? ஆமா, அவ ஸ்கூல்ல இருந்து கிளம்புனதை பார்த்தேன். அவள் அங்கே இருக்காளா? உன் கூட இருக்காளா? ஹலோ, ஸ்கூல்லேருந்து கால் பண்ணல. அவ ஏதாச்சும் சொன்னாளா? அவள் இந்த மாதிரி பண்ண மாட்டா. ஹலோ xiaomi, ஹலோ, அவள் உங்கள் வீட்டுக்கு வந்தாளா? அவள் எங்கே போனான்னு தெரியல. அவள் ஒன்றும் வீட்டுக்கு வரல. அங்கே இருக்காளா? இங்கே தான் போயிருக்க. கவலை பண்ணாத, அவ கண்டுபிடிச்சலாம். நீ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லியாங், உங்கள் மகளை பற்றி ரொம்ப பதச்சுவா இருக்குமே எங்களுக்கு புரியுது. அவள் இப்படி பண்ணதே இல்லை. ஆமாம், அதனால்தான் தகவல் கிடைச்ச உடனே உங்களை கூப்பிட்டோம். எப்போ கடைசியாக ஸ்கூலில் இருந்தா? கடைசி வகுப்புக்கு அப்புறம் அங்கே தான் இருந்தா. அமைதியாக, நார்மலாக, வழக்கம் போல தான் இருந்தா. அவள் எங்கே போகிறான்னு சொல்லலை? இல்லை, இது வரைக்கும் ஆசிரியர்களோ சரி மாணவர்களோ சரி அவள் யாருக்கிட்டேயும் சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறத பார்க்கல. அவள் சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக போக மாட்டா. ஆமாம், அது நம்மளுக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எந்த ஒரு அவசரமான முடிவும் எடுக்க மாட்டான். அவ ஒரு அமைதியான பொண்ணு, மரியாதையாக நடந்துக்குவா. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை செய்வா. அவனால் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்ததில்லை. அப்போது ஸ்கூலில் பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, தண்டனை இல்லை, ஒன்றும் இல்லைல்ல? ஆமாம், ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி திடீர்னு காண போக முடியும்? அதுதான் நாங்களும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். அவ கூட படித்தவங்க அவ வகுப்புக்கு அப்புறம் கிளம்பிட்டான்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக என்னமோ நடந்திருக்கு. மிஸ்ஸஸ் லியாங், இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு புரியுது. எங்களை மன்னிச்சிருங்க. எப்போதும் போலதான் கிளம்புனா. எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. பதவை கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறான்.
12 நாட்கள் கடந்தும் சியாமையை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் தேடினர், காத்திருந்தனர், நம்பிக்கையுடன் எதிர்பார்த்தனர். பல பொது இடங்களிலும் அறிவிப்புகள் ஒட்டப்பட்டது. நாட்கள் கடந்தும் அவருடைய இருப்பிடத்தை பற்றி எந்த குறியும் தெரியவில்லை. இந்த சூழலில் ஒரு நாள் இந்த வழக்கு எதிர்பாராத கொடூரமான திருப்பத்தை கண்டது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியே நான் காலி. முதல்ல என்ன சோழனா முடி, இதுக்கே முக்கிற. பரவாயில்ல, வந்த வேலையை முடிப்போம். வாரத்துக்கு வரோம், அந்த யாரும் ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது. ரொம்ப நாருது. இருங்க கைஸ், என்ன கொஞ்சம் இரு. என்ன ஒரு மாதிரியான வாடை வருது. ஏதாச்சும் சித்திருக்கோம். குழந்தா இருக்குமோ உங்களை போல. கைஸ், வாடை அங்கிருந்தா வருது. நேரம் தானே, அந்த பூகாத. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன ஓ, இது வந்து சியாமேயின் உடல் இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த காட்சி நிம்மதியை குலைக்கும் வண்ணம் இருந்தது. அவரின் உடலில் சில பகுதிகள் முழுவதுமாக துண்டு துண்டாக சிதறி கடந்தது ஆரம்ப குறிப்புகள் தெரிவித்தன. உடலின் அருகே கண்டெடுக்கப்பட்ட பள்ளி சீருடையின் பெயர் அட்டையில் சியாமே என்று காணப்பட்டது. மேலும் உடலில் இருந்து சுமார் 1 மீட்டர் தூரத்தில் அவருடைய மண்டை ஓடாக கருதப்பட்ட ஒரு பகுதியும் கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அது சியாமேயின் உடல்தான் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் உடல் மிகவும் அழுகிய நிலையில் இருந்ததாலும் பல உறுப்புகள் காணாமல் போயிருந்ததாலும் அது கொலையா, தற்கொலையா அல்லது விபத்தா என்று மருத்துவ நிபுணர்களால் உடனடி தீர்வுக்கு வர முடியவில்லை. இதன் பிறகு காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியது. காவல்துறை சியாமேயின் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் விசாரிக்க தொடங்கியது. அப்போது ஒரு நண்பர் சியாமே மதியம் 1 மணிக்கு பள்ளி பேருந்தில் தனியாக ஏறி சென்றதை தான் கண்டதாக கூறினார். அந்த பேருந்தை ஓட்டி வந்தவர் சென் லீவை. அவர்தான் 5 வருடங்களாக சியாமேயை பள்ளிக்கு அழைத்து சென்றவர். இந்த தகவல்தான் இந்த வழக்கில் முதல் முக்கிய திருப்பமாக அமைந்தது. முதல்ல இருந்து சொல்லுங்க, ஸ்கூல் முடிஞ்சு என்ன நடந்துச்சு? வழக்கம் போல் கிளாஸ் முடிஞ்சு பேக்கப் பண்ணி ஒன்றா கிளம்பணும். ஒன்னாவா? ஆமாம், ஒன்றா தான் கிளம்பணும். அவங்க எப்படி நடந்துக்கிட்டானே? வழக்கம் போல் அமைதியாக இருந்தாங்க. அது நார்மல் தான், எப்போதும் அப்படி தான். யாரையாச்சும் பார்க்க போறாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. ஸ்கூல்ல யாராச்சும் அவளை அமைந்துனாங்களா? ஆசிரியர்கள், மாணவர்கள், தெரியாதவங்க யாராச்சும்? தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அப்புறம் பஸ் ஏரியாவுக்கு போனோம். பஸ்ல ஏறினதை பார்த்தீங்களா? ஆமாம். தனியாவா? ஆமாம், தனியாக தான் இருந்தா. யாராச்சும் பக்கத்தில் உட்காமருவா? நான் பார்க்கும்போது யாரும் இல்லை. அப்பதான் கடைசியா பார்த்தீங்களா? இன்னைக்கு பஸ் எடுக்கிறியா? இல்லை, இன்னைக்கு நான் ஸ்கூல் பஸ் எடுக்கலை.
நாளைக்கு உன்னை ஸ்கூலில் பார்க்குறேன். ஓகே பாய். பாய். இவன் இல்லை. அமைதியா இருக்க. உனக்கு தெரியுமா இப்போ ரொம்ப ஸ்லிம்மா இருக்க. அழகான ஃபிகர். ஆனா நீ இன்னும் நல்லா சாப்பிடணும். இருந்தாலும் இப்பயும் அழகா தான் இருக்க. வா, ஏன் கோவப்படுற? சும்மா தானே பேசுறேன். என்ன செய்யற? சும்மா ஒரு படம் எடுக்கிறேன். ஒரே ஒரு படம் தான். இல்ல வேணாம். இதுக்கெல்லாம் கோவப்படாத. மறுபடியும் இப்படி பண்ணாத. அந்த பஸ் டிரைவர் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? யாரு? மிஸ்டர் சன்னா. சியாங்மி அவரை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? அவளுக்கு அவரை பிடிக்காது. ஏன்? அவர் அடிக்கடி பேசுவார், ரொம்ப பேசுவார். என்ன மாதிரியான பேச்சு? சும்மா கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னா எது பற்றி? அவ உருவத்தை பற்றி. புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இந்த வழக்கில் சென் லீவை மிக முக்கியமான சந்தேக நபரானார். காவல்துறை அவரை முழுமையாக விசாரணைக்கு அழைக்கும் முன்பே சியாமேயின் நண்பர்களை தொடர்பு கொண்டு அன்று அவள் தனது பேருந்தில் ஏறவே இல்லை என்று கூறும்படி அவர் கேட்டுக்கொண்டதாக பின்னர் தெரிய வந்தது. காவல் அதிகாரிகள் அவரை அணுகுவதற்கு முன்பே உண்மையை மாற்றி சொல்ல வைக்க அவருக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? தன்னை சந்தேகத்திலிருந்து விலக்கிக் கொள்ளவும் விசாரணையை திசை திருப்பவும் சென் லீவை இன்னும் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டார்? மிஸ்டர் சென், அன்னைக்கு மத்தியானம் எங்களா போனீங்க தெளிவா சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேனே. மறுபடியும் சொல்லு. என் பஸ் ரூட் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் போனேன். எந்த ஒர்க் ஷாப்? வழக்கமானது தான், இண்டஸ்ட்ரியல் பக்கமாக இருக்கிறது. எத்தனை மணிக்கு? 1 மணி போல. 1 மணி போலவா? ஆமா. பஸ் ரூட் முடிஞ்ச கையோட? ஆமா. வேற எங்கேயும் நீ போல? இல்ல. வழியில எங்கேயும் நிறுத்தல? இல்ல. ஒர்க் ஷாப் யாரும் உன்னை பார்த்தா? மெக்கானிக் தான். ஒரு வேலை அவர் அசிஸ்டன்ட் தெரியல. பஸ்ஸுக்கு மேட்ச்சு? சாதாரண செக்கிங் தான். என்ன செக்கிங்? நார்மல் தான். நார்மல் மேன். என்ஜின் சத்தம் சின்ன விஷயம் தான். பெருசாவுனாலன்னு சொன்னேன். ஆமா, சின்ன விஷயங்கள் தான். எஸ், நாங்க போலீஸ். உங்ககிட்ட ஒரு பஸ் டிரைவர் பத்தி விசாரிக்கணும். பேரு சென் லீவே. ஓ, அந்த ஸ்கூல் பஸ் டிரைவரா? அவ தெரியுமா? ஆமாம்மா, அப்பப்போ வருவாரு. சின்ன விஷயங்கள் தான். அக்டோபர் 2ஆம் தேதி வந்தாரா? ஆமாம்மா, வந்தாரு. எத்தனை மணிக்கு? ஒரு 9. காலையிலையா? ஆமா, காலையில. நல்லா தெரியுமா? ஆமாம்மா, நல்லா தெரியும். காலையிலேருந்தே கடை திறந்து வந்தே வந்தாரு, மதிய சாப்பாடுக்கு முன்னாடி. ஆமா.
1 மணிக்கு இல்லைல்ல? இல்ல 1 மணிக்கெல்லாம் நான் வெளியே சாப்பிட்டு போயிட்டேன். சரி, நன்றி. ரொம்ப நன்றி. அனைத்து ஆதாரங்களும் சென் லீவேயை நோக்கியே சுட்டிக்காட்டின. அவர் தொடர்ந்து குற்றங்களை மறுத்த போதிலும் அவர் மீது போதுமான சூழ்நிலை சாட்சிகள் இருப்பதாக காவல்துறை நம்பியது. அந்த நம்பிக்கைக்கு முக்கியமான காரணம் கொலை செய்தவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தகவலை சென் லீவை தெரிவித்ததுதான். இங்கதான் எங்கேயோ சொன்னா பத்தாது. சரியா எங்கன்னு சொல்லு. Go. உனக்கு கரெக்டான இடம் எங்கன்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் மாப் பண்ணு. புக்ஸ், பேக்ஸ், இந்த இடமே. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியல. மிஸ்டர் சென், கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ஒரு கைது செய்யுது. சென் லீவேயை குற்றத்துடன் நேரடியாக இணைக்க சாட்சிகள் எதுவும் இல்லாமல் சூழ்நிலை சாட்சிகள் மட்டுமே இருந்த நிலையில் அவர் தரப்பை விளக்க சாட்சி கூண்டில் ஏறி நிற்க தேவையில்லை என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் அவர் குற்றமற்றவர் என்ற தீர்ப்பளித்து விடுதலை செய்யும் நிலையும் வந்தது. ஆனால் அரசு தரப்பு இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்தது. அதுவே இந்த வழக்கை திருப்பி போட்டது. மேல்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் சென் லீவேய்க்கு எதிராக இருந்த சூழ்நிலை சாட்சிகள் அவருடைய குற்ற நோக்கத்தை நிரூபிக்க போதுமானவை என்று தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் அரசு தரப்பின் மேல்முறையீடு ஏற்கப்பட்டு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. இத்தனைக்கும் நடுவில் விசாரணை முழுவதும் சென் லீவே மௌனத்தையே சாதித்தார். சூஸ் டு ரிமைன் சைலண்ட் வந்து பேஸ்ட் ஆன் தியர் லாயர்ஸ் அட்வைஸாக இருக்கலாம். 2 ரீசன் இருக்கும். ஒரு ரீசன் வந்து அந்த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்க கேஸ் நீ ப்ரூஃப் பண்ண முடியல, ஏன்னா நீ தான் கொன்னேன்னு ப்ரூஃப் பண்ண முடியல. அப்படி அந்த கேர்ள் வந்து எப்படி இறந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஸ்டேண்டை டேக் பண்ணும், நீ ரிமைன் சைலண்டாக இருக்கு அப்படின்னா ப்ராசிக்யூஷன் ப்ரூஃப் பண்ணல கேஸை. ஸோ நீ வந்து நீங்கள் சொந்தமாக போய் நீங்கள் வந்து தப்பாக சொல்லி நீங்களே கன்விக்ட் பண்ணிக்காதீங்க சொல்லிட்டு சில லாயர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாவை பொறுத்த வரைக்கும் இஸ் த ப்ராசிக்யூஷன் மஸ்ட் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ப்ராசிக்யூட்டர் தான் இருக்குது. அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும் கேஸை. அவங்களோட கேஸை ப்ரூஃப் பண்ணாட்டினா நீ வந்து எவிடன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரினா கோர்ட் வந்து அவங்க அக்விட் பண்ணுறதுக்கு வெரி ஹை சான்ஸ். 2வது ஏன் சிலவங்க வந்து ரிமைன் சைலன்ஸாக இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் ஏன் இன்னும் கூட வந்து எவிடன்ஸ் கொடுத்து என்னோட சிச்சுவேஷனும் பேட்டா ஆக்கணும்னு சொல்லிட்டு சிலவங்க ரிமைன் சைலன்ஸாக இருப்பாங்க. இல்லை இதுக்கு ஒரு புது கோணம் வந்து அவர் செய்த தவறுகள் இது வரைக்கும் ஏற்கனவே செய்தது அது எல்லாத்தோடைய கில்ட்டா இல்லை ஒரு ஷேமா, நம்ம செய்த தவறுக்கு இது ஒரு பிராயச்சித்தமாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரான்றதும் தெரியல. அதை ஒரு புதிய கோணமாகவும் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் செய்திருந்ததுனால இனிமேல் வந்து தப்பிக்க வழி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்காக கூட அவர் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் அது கருத்து இருக்குது. நான் சொல்லலைன்னா மாட்டிக்க மாட்டேன், அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் தான் அது பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூஃப் ஆகணும்னு. ஆனால் அந்த சிர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் பற்றி பல பேருக்கு தெரியாது. சூழ்நிலை சாட்சிகள் அதை வச்சு தான் இவரை குற்றவாளியை நிரூபித்தாங்க. அந்த சிர்கம்ஸ்டான்ஷியல் என்ன சொல்லுதுன்னா, விட்னஸ் வந்து இந்த கேர்ள் வந்து இந்த பஸ்ஸில் கடைசியாக இந்த டிரைவர் கூட தான் இருந்தாங்கன்னு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து பதில் கொடுக்க முடியல. ஏன் எங்கே போய் அந்த கேர்ளை கடைசியாக இறக்குனாரு,
ஏன் இந்த கேர்ள் வந்து வீட்டுக்கு போகல அப்படின்னு இவருக்கு வந்து அந்த எவிடன்ஸ் நல்லா கொடுக்கவும் முடியல, போலீஸும் நம்பலை. ஸோ அப்படி இருக்க முடியல, அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு இவர் தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு கன்விக்ட் பண்ணிட்டாங்க. கன்விக்ட் பண்ணல, அது அப்பீலில் கன்விக்ட் பண்ணாங்க. லோவர் கோர்ட்டில் வந்து அவர் அக்யூட் பண்ணிட்டாங்க. ப்ராசிக்யூஷன் வந்து அப்பீல் பண்ணாங்க இந்த கேஸை. ஏன்னா அவங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபைட், எப்படி இவர் வந்து தப்பிக்க விட முடியும், எப்படி அக்யூட் பண்ணாங்க சொல்லிட்டு அவர் அப்பீல் கோர்ட்டில் போய் அப்பீல் கோர்ட் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கேஸை திருப்பியும் ஹைகோர்ட்டில் போய் ரீட்ரால்னு சொல்லிட்டாங்க. அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் அவர் வந்து கடைசியில் கன்விக்ட் பண்ண வச்சுச்சு. சென் லீ வெயின் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் கொலை குற்றத்தை நிரூபிக்க போதுமானவை அல்ல என்று வாதிட்டார். குறிப்பாக சியாமேயின் மரணம் சட்டவிரோதமான வன்முறையால் தான் ஏற்பட்டது என்பதை நிரூபிக்க அரசு தரப்பில் எந்த சாட்சியும் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் இதை மறுத்தார். சியாமேயின் உடைமைகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கே சென் லீவை காவல்துறையை அழைத்து சென்றதே அதற்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சியாமே தனது பேருந்தில் ஏறவே இல்லை என்று மற்றவர்களை பொய் சாட்சி சொல்லும்படி தூண்டியதும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதற்கெல்லாம் மேலாக இந்த விசாரணை முழுவதும் சென் லீவை மௌனத்தையே சாதித்தார். இறுதியில் சென் லீவை கொலை குற்றத்தில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 1995 தூக்கிலிடப்பட்டார். அடுத்த வாரம் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் இந்திரா. இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா?